எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர்லேருந்து ஞானஜோதி ஜோதிராயுகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிராயுகம். இங்கே வந்து ஜாதகம் பார்க்குறேன், திருமண தகவல் வச்சுருக்கேன், நியூமராஜிபடி பெயர் மாற்றம் செய்கிறேன். அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேன், ஆன்லைன்லேயும் கற்றுக் கொடுக்குறேன், நேர்லேயும் கற்றுக் கொடுக்குறேன். இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்கிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்பு எப்படி இருக்கணும், யார் கூட பழகணும், எப்படி யார் கூட நட்பு வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் பேசுகிறோம். சரி, நட்பு கூட ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு அவசியம் பார்க்கணும். எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது பொருத்தம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஒருத்தர் கூட நம்ம டீப்பாக பழகணும்னு சொன்னால் நிச்சயமாக ஜாதகம் பார்க்கணும். அவருடைய ஜாதகத்தை நம்ம ஜாதகத்தையும் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி ரெண்டு பேருக்கு ஒத்து வருமா, நெடுக்க நம்ம நட்பு இருக்குமா, அந்த நட்பு நடுமத்தில் போயிடுமா, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். அது மாதிரி நட்பு பழகும்போது எல்லார்ட்டையும் பார்த்து பழகணும், தேவையில்லாதவர்கிட்டலாம் பழகக்கூடாது. நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட பழகி ஆகணும், ரொம்ப பிடிச்சி போச்சு, இவங்க கூட டீப்பாக பழகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா ஜாதகம் பார்த்து பழகினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நட்பு சம்மந்தமாக நீங்கள் யார் கூட பழகணும், டீப்பாக எல்லா நட்பும் நான் சொல்லலை, டீப்பாக பழகணும்னு சொன்னால் எப்படி திருமண பொருத்தம் பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த நண்பர்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்துருமான்னு பார்த்து அப்புறம் டீப்பாக பழகலாம். சில நிறைய நட்பு முறிஞ்சு போகுது. எதனாலும் கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் பழகிறாங்க, அப்புறம் குணாதிசயங்கள் மாறும்போது அவங்க நட்பு முறிஞ்சு போகுது. அதனால் என்ன பண்ணுறீங்க, நண்பர்களோட பழகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, இந்த நண்பர் தேவை அப்படின்னா என்கிட்ட வாங்க, அவங்களுடைய நட்பு ஜாதகத்தை பார்த்து அவங்க டீப்பாக பழகுங்க. கடைசி வரலும் உங்களுடைய உயிர் உள்ளவர்களும் அந்த நட்பு இருக்கணும்னா அதே மாதிரி நல்லாயிருக்கும், திருமணம் மாதிரி நல்லாயிருக்கும். இதை சொல்லி நான் விடைபெறுறேன். வணக்கம்.